மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மறுபடியுமாகவும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பரமிதாவே. நீர் ஒருவரே ஸ்தோத்திரம், துதி, கனம், மகிமை இவை எல்லாவற்றிற்கும் பாத்திரமானவர். அடியார்கள் உம்மை ஸ்தோத்திரிக்க, துதிக்க, மகிமைப்படுத்த எந்த விதமான தகுதியும் நிலையுமற்றவர்கள் பரமிதாவே. ஆனால் இந்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி இந்த சொந்த ஜனங்களாக மாற்றி உம்மா அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடியதான பாக்கியத்தையும் தந்து அடியார்கள் உம்மை ஆராதிக்கக்கூடியதான மேலான பாக்கியத்தையும் தந்த அன்பிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பரமிதாய். பறந்து விரிந்து காணப்படக்கூடியதான இந்த உலகத்திலே நீர் உருவாக்குனதான மனுஷர்கள் கெட்டு போனது நிமித்தம் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் மறுபடியும் கொடுத்து நரகத்தின் பிடியிலிருந்து பூர்ணமான விடுதலையை கொடுத்து பரலோக ராஜ்யத்திற்கு ஏற்றதான அவகாசிகளாக மாற்றுவதற்காக இந்த உலகத்திலே மனுஷனாக தோன்றின எங்கள் பரமிதாவே அடியார்கள் உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். எந்த நோக்கத்தோடு இந்த உலகத்திலே நீர் மனுஷனாக தோன்றினீரோ அந்த நோக்கம் அடியார்கள் ஒவ்வொருக்குள்ளும் நிறைவேறச் செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் பரமிதாய். இரட்சகராக இயேசு என்றதான ஒரு நாமத்திலே இந்த உலகத்திலே தோன்றின எங்கள் பரமிதாய். விடுதலையை மனுக்குலங்களுக்கு கொடுப்பதற்காக சாத்தானின் சகல அடிமைத்தனத்திலிருந்து பூர்ணமான விடுதலையை கொடுப்பதற்காக இந்த உலகத்திலே சுதந்திரவாளிகளாக உம்மை காண்பிக்கக்கூடியவர்களாக பிழையற்றவர்களாக ஜீவிப்பதற்காக இந்த உலகத்திலே மனுஷனாக தோன்றின எங்கள் பரமிதாவே. அடியார்கள் இப்பொழுது இருக்கக்கூடியதான எல்லா நிலைகளையும் காண்கிறீரே பரமிதாய். நீர் அடியார்களை இரு கரம் விரித்தவராக சிலுவையிலே தொங்கி ஜீவனை கொடுத்து உம்முடைய அன்பை வெளிப்படுத்தினீர் பரமிதாய். சுவிசேஷத்தின் மூலம் பல்வேறு காரியங்களை அறிவிக்கக்கூடிய தேவனாய் நீர் இருந்தும் அடியார்களுடைய நிலையோ உம்மை அன்பு செய்யாதவர்களாக, அடியார்களுடைய சகோதரர்களை அன்பு செய்யாதவர்களாக இந்த உலகத்திலே உமக்கு தூரமானவர்களாக காணப்படுகிறோர் என்பதை அறிகிறீரே பரமிதாய். அடியாருடைய இருதயம், அடியாருடைய நிலைமைகள், அடியாருடைய ஜீவியங்கள் இவை எல்லாவற்றையும் காண்கிற தேவனே. கடைசி காலத்திலே சபையை எழுப்பி கிரியை செய்து கொண்டு வருகிற எங்கள் தேவனே, நீர்தாமே இங்கு காணப்படக்கூடியதான எல்லாரும் எந்த நோக்கத்தோடு நீர் இந்த உலகத்திலே தோன்றினீரோ அந்த நோக்கம் நிறைவேறுகிற விதத்திலே ஒவ்வொருவரும் விடுவிக்கப்படத்தக்கவாறு பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீர்தாமே சுவிசேஷமாகிய ஒளியை இந்த மக்கள் மத்தியிலே நீர் பரமிதாவை பிரகாசிக்க செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் பரமிதாய். இருள் அகன்று போகவும் இந்த ஒளியானது ஒவ்வொருக்குள்ளும் பிரவேசிக்கப்படவும் அந்த ஒளி ஒவ்வொருக்குள்ளும் நிரம்பி இருக்கவும் ஒவ்வொருவரும் அந்த ஒளியிலே நடக்கக்கூடியவர்களாக பாவ அந்தகார இருளின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக காணப்பட நீர் கிருபை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் பரமிதாய். உம்முடைய வேதத்தை, உம்முடைய மகா பரிசுத்தமான வேதத்தை, உம்முடைய சத்திய வேதத்தை எடுத்து உம்முடைய ஜனங்களுக்கு போதிக்க எந்த விதமான தகுதியும் நிலையும் மற்றதான ஏழை அடியானோடு கூட இருக்கும்படி கெஞ்சுகிறோம். உம்முடைய ஆவினாலே பலப்படுத்தி ஜீவனுள்ள வார்த்தை அடியான் நாவிலே வைத்து அவைகளை பேசி அறிவிக்க வேண்டிய பிரகாரம் பேசி அறிவிக்க நீர் கிருபை செய்யும்படி கெஞ்சுகிறோம். எல்லா தடைகளையும் அகற்றியலும் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட, பின்மாற்றக்காரர்கள் உயிர்ப்பிக்கப்பட நீர் கிருபை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். யாவர் மீதும் கிருபையாயிருந்தலும், இரக்கமாயிருந்தலும், அன்பாயிருந்தலும், தயவாயிருந்தலும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் அன்பு நிறைந்த பரமிதாவே, ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரை துதிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல்
நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் காணப்படக்கூடியதான ஜனங்களை அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சதான ஒரு வசனம். இந்த வசனத்தை குறித்து பொதுவாக விவிலிய வல்லுநர்கள் சொல்லுவார்கள், வேதாகமத்தின் மொத்த சம்மரியே இந்த ஒரே ஒரு வசனத்தில் அடங்கியிருக்கிறது என்று. உலகத்திலே பல மொழிகளில் வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் ஏராளமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்படாமல் இருக்கிறது. அந்த இடங்களில் என்ன செய்கிறார்கள்? முதலிலே இந்த ஒரு வசனத்தை மொழிபெயர்த்து மக்கள் மத்தியிலே நற்செய்தி சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியதான இடங்களிலே அவர் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அறியன் அறிந்ததான ஒரு காரியம். மிகவும் முக்கியமான ஒரு வசனம். எல்லாமே முக்கியம். ஆனால் இவைகள் அநேக வசனங்களை காட்டிலும் மிகவும் ஆழமான கருத்துக்களை கொண்டதான ஒன்று. வாசியுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கெட்டு போகக்கூடாது, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த இரண்டு காரியங்களுக்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார். அத்தகைய ஒரு செயலானது தேவனுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை குறித்து சொல்லப்பட்டது. இவ்வளவாய், அது எவ்வளவு என்று ஒரு மனுஷனாலும் சொல்ல முடியாது. அதை அனுபவிக்கக்கூடியதான மனுஷன் உணர முடியுமே தவிர இவ்வளவுதான் என்று தீர்த்து சொல்ல முடியாது. இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். அது எவ்வளவு? தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய அன்பை உணரும் போது அந்த மனுஷன் சொல்லுவான். தன்னுடைய நாவின் வார்த்தையை கொண்டு முடிந்த அளவுக்கு சொல்ல முடியும். ரோமர்கள் நிருபம் 5 அதிகாரம் 8வது வசனம் வாசியுங்கள். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவன் நம்மீது வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். என்னுடைய வாழ்க்கையிலே அது அதிக நிச்சயமான ஒரு காரியம். நான் வெட்கப்பட போறதே கிடையாது. ஏன்னா வெட்கப்படுவதற்கு அங்கே ஒன்றுமே இல்லை. குப்பையிலிருந்து தூக்கி வச்சிருக்கிறார், சாட்சியாக சொல்ல வேண்டும் என்பதற்காகவே. அதனால்தான் எல்லார் மத்தியிலும் சொல்றதான ஒரு காரியம், நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். பாவியாக இருக்கையிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் இரட்சிப்பிற்கு தூரமான நிலையிலே காணப்படக்கூடியதான ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்காக தேவன் இந்த உலகத்திலே வந்தார் என்று. கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாட போகிறோம். அந்த பிறப்பு பண்டிகை எதற்காக கொண்டாட போகிறோம், எதற்காக அவர் இந்த உலகத்திலே வந்தார் என்பதை சிந்திக்க வேண்டும். சிந்தித்து உணர வேண்டும். ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். என்னை பாவ சாப கேட்டிலிருந்து பூர்ணமாய் விடுவிப்பதற்காக. அப்போ நாம் பாவ சாப கேட்டிலிருந்து பூர்ணமான விடுதலை சொந்தமாய் கொள்ளாமல் இருப்போமே, ஆனால் இந்த நாளிலாவது ஒரு பொருத்தனை பண்ண வேண்டும், ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இனி வாழ்நாள் எல்லாம் உமக்கு பிரியமாய் ஜீவிப்பேன் ஆண்டவரே என்று. இரு கரம் விரித்தவராய் சிலுவையிலே தொங்கி என்ன சொன்னார்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று. அந்த அன்பை பாருங்க. நாம் அவரை காயப்படுத்துகிறோம், அடிக்கிறோம், காரி துப்புகிறோம். நீர் கிறிஸ்துவானால் கீழே இறங்கி வாரும் என்றெல்லாம் சொல்லுகிறோம். நாம் தான் அது அந்த நேரத்தில் உயிரோடு இல்லாவிட்டாலும் நம்முடைய பாவங்கள் நிமித்தம் நாம் இப்படியெல்லாம் செய்யக்கூடியவங்க தான். ஆனாலும் அந்த தேவன் சொல்கிறார், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று. நம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக தேவன் மகா அகோரமான அந்த பாடுகள் மத்தியிலே அவர் நமக்காக வேண்டுகிறார். இவ்வளவாய் அன்பு கூறுகிறதான அந்த தேவனுடைய கல்வாரி பாடை தியானிக்க வேண்டும்.
எனக்காக இந்த உலகத்திலே வந்து தேவன் பாடுபட்டார் என்பதை உணர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பித்தார். அந்த தேவன் நம்முடைய அன்பையும் எதிர்பார்க்கிறார். நம்மில் அநேகருக்கு அதுதான் புரிந்துவிட முடியாத ஒன்று. அன்பை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லுவோமே, ஆனால் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்றுதான ஒரு நிபந்தனைகளுக்குள்ளும் உட்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் என்ன சாக்கு போக்க சொல்லுவோம்? தேவன் மனுஷன் மாதிரி அல்லவே, ஆவியாய் தானே இருக்கிறார், அவருக்கு எதற்கு என்னுடைய அன்பு? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்கள். வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். கேட்க ஆள் இல்லை பாருங்க, கேட்கறதுக்கு யாரும் இல்லை. மனுஷன் தன் செவியை கொடுக்க விருப்பம் இல்லை. அதனால தன் கவலை யார்கிட்ட சொல்றாரு? தான் உருவாக்குனதான வானத்தை கூப்பிடுகிறார், தான் உருவாக்குனதான பூமியை கூப்பிடுகிறார். நீனாவது எனக்கு செவி கொடு. வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். அன்பு செய்கிறது என்று சொல்லுவோமே, ஆனால் அர்த்தம் என்ன? வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, அந்த தகப்பனின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, அந்த தகப்பனை பிரியப்படுத்தி ஜீவிக்கக்கூடியதான ஒன்று. இங்கே கலகம் என்று சொல்லுவோமே, ஆனால் அர்த்தம் என்ன? அந்த தேவனிடத்தில் சிநேகம் இல்லை, அவருடைய வார்த்தையை கீழ்ப்படியக்கூடிய மனமில்லை, செய்கையிலே கலகக்காரர்களாக மாறுகிறார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும். ரொம்ப வேதனையோடு சொல்றாரு பாருங்க. நாம் தப்ப வேண்டும், கெட்டு போகக்கூடாது, நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று தன்னுடைய குமாரனை அனுப்பிவிட்டார். செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் செய்துவிட்டார். நமக்கு அந்த அனுபவங்களும் தேவையில்லை, அவரை சிநேகிக்கக்கூடிய மனநிலைமை இல்லை. யாருக்கு அவர் ஒப்பிட்டு பேசுகிறார் பாருங்கள். மாடு ஆறறிவில்லாத ஒரு அனிமல். அந்த மிருகமானது தூரமாக வருகிற தன் எஜமான அதுக்கு அடையாளம் கண்டுபிடித்துக் கொள்ளும். அது அம்மா என்று கூப்பிடும், தன் வாலை ஆட்டும். நன்றி உணர்வு பாருங்க. கொடுக்கிறதான ஆகாரத்திற்கு, அதை கவனிக்கிறதான அந்த முறைக்கு அது அதுக்கு தெரிந்ததான நன்றி உணர்வை காட்டுகிறது. கழுத கீழ்த்தரமான ஒரு மிருகம், அசுத்தத்தை சாப்பிடும். ஆனால் அந்த கழுதை கூட பாருங்க, அப்படி காட்டு மிராண்டித்தனமாக அங்கே எங்கேயா கிறங்கும். கிறங்கினா கூட எப்போ அது பொதி சுமக்கணுமோ அதுக்கு முன்னாடி என்ன, அந்த ஆண்டவனுடைய முன்னணைக்கு அது வந்து சேர்ந்துடும். அப்போ அதுக்கு வரைக்கும் தெரியுது. ஆனால் என்னுடைய ஜனங்கள், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன் என்று சொல்லப்பட்டு, நம்மில் யாரும் சொல்ல முடியாது நான் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருப்பது என்னுடைய சுய கிரியையினாலே என்று சொல்லவே முடியாது. அது தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே நாம் இந்த நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறோம். ஆனால் என் ஜனங்கள் உணர்வில்லாதவர்களா இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். 2 காரியம். முதல்ல என்ன? தேவனை குறித்ததான அறிவில்லை. ஏன்னா கிறிஸ்தவன் தான் ஐயா, எனக்கு சிலுவையை பற்றி தெரியும், ஆண்டு எனக்கு பாடுபட்டார் என்றெல்லாம் தெரியும்னு சொல்லுவோம். ஆனால் அந்த அறிவு உங்களுக்குள் பூரணமாக இல்லாமல் இருக்குமே ஆனால், அந்த அறிவு உங்களுக்குள் கிரியை செய்யாமல் இருக்குமே ஆனால், உணர்வுங்கிறதான ஒன்று உங்களுக்குள்ள இருக்க போகிறதே இல்லை. உணர்வு எப்படி உண்டாகும்? அறிவின் மூலம் உண்டாகிறது. நமக்குள்ளே அந்த அறிவு பூரணமாக இல்லை. அதனாலே என்ன? உணர்வு யதார்த்தமாக நமக்குள் இருந்து வெளிப்படவும் இல்லை. அறிவில்லை, அதனாலே உணர்வில்லை. என்ன அறிவு வேண்டும்? தேவன் நான் கெட்டுப்போகக்கூடாது என்பதற்காக, நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் தம்முடைய ஒரே குமாரனை அனுப்பினார் என்று வாசிக்க கேட்டோமே. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த தேவனை அன்பு செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். யார் யாரை அன்பு செய்ய வேண்டும்? ஒன்று தேவனை, மற்றொன்று பிறனை, அந்நியனை,
அயலானை, நம் சகோதரன். நாம் எல்லாருமே தேவனை அன்பு செய்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் யதார்த்தமாக தேவனை அன்பு செய்கிறோமா? இல்லை நம்முடைய அயலானை அன்பு செய்கிறோமா? கிடையாது. வருகிறதான பண்டிகையிலே, கிறிஸ்து பிறப்பு பண்டிகையிலே நாம் ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டுமே. ஆனால் நீங்கள் அதுக்கேற்ற ஒரு நிலைமையிலே இருந்தால் மாத்திரம்தான் அந்த பண்டிகையின் மூலம் வருகிறதான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப என்ன செய்ய வேண்டும்? தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் விதத்திலே அவர் இந்த உலகத்திலே வந்தார். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை நாம் அன்பு செய்ய வேண்டும்? தேவனை அன்பு செய்ய வேண்டும். யாரை நாம் அன்பு செய்ய வேண்டும்? நமக்கு அயலானை அன்பு செய்ய வேண்டும். எப்படி அன்பு செய்ய வேண்டும்? உபாகமும் 6 அதிகாரம் 5 வசனம் வாசிங்கள். நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இங்கே தேவனை எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலத்தோடு அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. லேவியராகமும் 19 அதிகாரம் 18 வசனம் வாசிங்கள். தேவனை முழுமையான ஒரு இருதயத்தோடு, ஆவியோடு, பலத்தோடு அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது என்ன? உன்னை போல உன் சகோதரனை நேசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்கள். பாருங்க, உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. வேதாகமத்தை படிக்கிறோம், தேவன் அன்பு செய்கிறார் என்று இருக்கிறது. அந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ருசிக்கிறோம். அவருடைய கிருபையின் மூலம், அவருடைய இரக்கங்கள் மூலம் சொல்லுவோம். இன்னைக்கு பெரிய ஆபத்திலிருந்து ஆண்டு தப்பிச்சு விட்டார், நோயிலிருந்து குணமாக்கினார், பல காரியங்களை சொல்லும். இதெல்லாம் அவருடைய அன்பின் செயல்கள். ஆனால் பெற்றுக்கொண்டே இருக்கிறோமே, எப்பொழுது எந்த காலத்திலே நாம் அதை திரும்ப கொடுக்கக்கூடியவர்களாக, அதை மற்றவர்களுக்கு காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம்? சிந்திக்க வேண்டும். வாங்கிறதல்ல, அதை அனுபவிப்பதல்ல. நம் நிமித்தம் அந்த தேவன் சந்தோஷப்பட வேண்டும். இவர் என் அன்பார்ந்த நேச குமாரன். வாசியை கேட்டிருக்கோமா வேதத்துல? யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ குறித்து. நேசகுமாரன். எதற்காக அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த தேவனை தன்னுடைய 33 வருஷ காலங்களிலே பிரியப்படுத்தியே வாழ்ந்தார். தன்னுடைய சுய சித்தம் செய்யவில்லை. அதனாலே அங்கு சாட்சி கொடுக்கிறார். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த தேவனை பிரியப்படுத்த வேண்டும். அப்படி பிரியப்படுத்துமையான அவரும் நமக்கு இந்த நாட்களிலே நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் தேவனை அன்பு செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு அயலானை என்ன செய்வோம்? வெறுக்கக்கூடியவர்களாய் காணப்படுவோமே. ஆனால் எந்த விதமான ஒரு அர்த்தமும் கிடையாது. 1 யோவான் 3 அதிகாரம் 18 வசனம் வாசிங்கள். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவலானும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்களுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அது வெறும் வார்த்தையினாலே இருக்கக்கூடாது. அது வெறும் நாவின் வார்த்தையினாலே இருக்கக்கூடாது. அது செயலுடையதாய், கிரியையிலே காண்பிக்கூடியதாய், உண்மையான செம்மையான ஒரு மனநிலையிலே கூடியதாய் இருக்க வேண்டும் என்று அன்பு காட்ட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? கிரியையிலே. தனக்கு 3 நாள் துணி இருக்கு. குளிர் நேரத்தில் போர்த்த ஒருத்தனுக்கு துணி இல்லை. அவன் கிடந்து அந்த துடிச்சுட்டு அந்த விரைச்சிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு, ஆண்டவர் உனக்கு பலன் தருவார், உனக்கு என்ன துணி தருவார் என்று சொல்லிவிட்டு அந்த அயலானை கடந்து போவோமே. ஆனால் நாம் அன்புள்ளவர்களா? அதே போன்றுதான் நாம் பிறரை அன்பு செய்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் செயலிலே பார்ப்போமே, ஆனால் நம்மிடத்தில் அன்பு கிடையாது. கடின உள்ளவுடையவர்களாக, இருதயத்தை என்ன கடுமையாக வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 5 அதிகாரம் 44 வசனம் வாசிங்கள். மத்தேயு சுவிசேஷம் 5 அதிகாரம் 44 வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய அன்பை குறித்து உங்களுக்கு எல்லாம் தெரியும்.
நான் என்னை குறித்து சொல்வதல்ல, என்னை குறித்து பிறர் சொல்ல வேண்டும். அவன் கிறிஸ்துவனுடைய அடிமை, அவன் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் என்று. அப்ப எது அதற்கு அஸ்திபாரமாக இருக்கிறது? அன்பு. நம்மிடத்தில் அன்பு இருக்கா? அன்பு நம்மள்கிட்ட இல்லை. வாசிங்க. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு காரியம் பாருங்க. செய்கிறோமா? முடியுமா? சபிச்சா நம்ம என்ன சொல்லுவோம்? மாறி 2 வார்த்தையை போட்டு. நன்மை செய்கிறோமா? அவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுறோமா? ஆனால் வேதத்தை கூர்ந்து படிக்கணும். அதில் அநேகமான காரியங்கள் இருக்கு, ரொம்ப கஷ்டமான காரியங்கள். அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள்லாம் வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த 5ஆம் அதிகாரம் 39 வசனம்லாம் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தையும் திருப்பி கொடு. ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். சொன்னது ஆண்டவர். அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும், ஆனால் நாம் கடைபிடித்து தான் ஆக வேண்டும். அன்பு செய்வோமே என்று சொல்லுவோமே, ஆனால் இந்த வசனத்தை கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப கஷ்டம். ஆனால் நாம் அன்பை உடையவர்களாக, அந்த அன்பை காண்பிக்கிறவர்களாக தான் காணப்பட வேண்டும். ஏன் அன்பை காண்பிக்க வேண்டும்? ஏன் அன்பை உடையவர்களாக நாம் இந்த உலகத்தில் காணப்பட வேண்டும்? சத்தியம்தான் நமக்கு எல்லாமே. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. அது நம்ம சொல்லப்பட்டிருக்கு, இது ஒரு கற்பனை நமக்கு மேல் விழுந்தது. அப்ப வேதத்தின்படியே நாம் வாழக்கூடியவர்கள் அந்த வேதத்திற்கு கீழ்ப்படிந்தான் ஆக வேண்டும். ஏன் நாம் அன்பை கை கொள்ள வேண்டும்? வாசிங்கள். தேவனாலே பெற்றிருக்கிறோம். புரிஞ்சுக்கிடுங்க, தேவன் இவ்வளவோ அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரட்சிக்கப்பட்டதாகிய நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்ல முடியாது. தேவனுடைய ஈவினாலே, அவருடைய கிருபையினாலே, அவருடைய இரத்த புண்ணியத்தினாலே, அவருடைய நாமத்தினாலே நீங்கள் ரட்சிப்பை அனுபவத்தை அடைந்து கொண்டீர்கள். அப்போ தேவனாலே கொடுக்கப்பட்டதுனாலே அந்த தேவன் ஒரு கற்பனையும் கொடுக்கிறார், ஒரு கட்டளையும் கொடுக்கிறார், நீங்கள் அன்பு செய்ய வேண்டும் என்று. மறுபடியும் வாசிங்க. தேவனை அன்பு செய்கிறோம் என்று வாய் திறந்து நம்ம சொல்றோமோ, ஆனா என்ன சகோதரன் அன்பு செய்யறோமா? இல்லை. ஆனால் இந்த கற்பனை ஏன் தேவன் கொடுக்கிறார்? அதே அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்கள். நம் கடனாளிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 11ஆவது வசனம். பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். கடனாளியா இருக்கும் பாருங்க. எதுக்கு நான் அடுத்தனுக்கு முகத்தை உத்து பார்க்கணும்? ஏன் ஒரு வார்த்தை கேட்கணும்? ஏன் அவருக்கு நான் உதவணும்? வேதம் தான் நமக்கு எல்லாமே. வேதத்திற்கு நாம் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும், பரலோக ராஜ்யம் போக வேண்டும். அந்த வேதத்திலே தேவனே சொல்லியிருக்கிறார், நாம் அடுத்தவர்களை அன்பு செய்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அந்த தேவன் நம்மை அன்பு செய்திருக்கிறார். நாம் அன்பு செய்வதற்கு கடனாளிகளாயிருக்கிறோம். கடனை உடையதான மனுஷன் அதை திருப்பி கொடுக்காமல் இருந்தாலும் பரலோராஜ்யம் போக முடியாது. அப்போ கடனாளிகளாக இருக்கிறோம். அன்பு செய்வதிலே நாம் எப்படி இருக்கிறோம்? கடனாளிகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் அந்த கடனை இதுவரைக்கும் தீர்த்து வருகிறிய? இதுவரைக்கும் அது ஒரு கடன் மாதிரியே நமக்கு தெரியாது. உண்மைதானே? இதுவரைக்கும் அது ஒரு கடன் மாதிரி நமக்கு தெரியுதா? தெரியலையே. ஆனா அன்பு செய்கிறது என் மேல் விழுந்ததான ஒரு கடமை என்று எப்பமாவது நினைச்சது உண்டா? கிடையாது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. எனக்கு அனுபவம் இருக்குன்னு சொல்லிடுவோம், நான் பரிசுத்தவான் என்று சொல்லுவோம். ஆனா அந்த கரையும் போக முடியாது. தேவனுடைய பார்வையில அன்பு இல்லைன்னா ஒரு அனுபவம் இல்லைன்னு அர்த்தம். வாசிங்க. நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, அபிஷேகம் இருக்கட்டு, ரட்சிப்பின் அனுபவம் இருக்கட்டு, வேற என்னென்ன கிருபை வரங்கள் உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது, எல்லாம் இருக்கட்டு. ஆனா அன்பு இல்லைன்னா அங்க என்ன? மரணத்துல நிலை கொண்டிருக்கிற அனுபவம். தொடர்ந்து வாசிங்க. சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான்.
சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை புரியுதில்ல? அப்ப எத்தனை பேர் நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்குன்னு சொன்னாலும் கூட, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னாலும் கூட, தேவனுடைய பார்வையிலே நியாய தீர்ப்புக்கு ஏற்ற நிலைமையில இருக்கிறீங்க. அன்பு இருக்கா? வேதம் ஒரு காலம் உங்களுக்காக பொய்யாகாது. நான் நல்ல அபிஷேகத்தில் ஜெபம் பண்றேன், நல்ல அனுபவம் இருக்கு, எல்லாம் சரிதான். அடுத்தவனை பார்க்கும்போது ஒரு சிரிச்சிட்டு ஒரு முகத்தை பார்த்து என் நல்லா இருக்கேன்னு கேட்க முடியுதா? 1 யோவான் 4:20 சொல்லுது, அப்படிப்பட்டதான அனுபவம் உடையதான ஒரு மனுஷன் பொய்யன்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அனுபவம் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தவனை அன்பு செய்ய முடியலன்னு ஒரு மனுஷன் காணப்படுவானா, அவன் என்ன, தேவ அன்பும் அவனுக்குள்ள இல்லை, எந்த அனுபவமும் அவனுக்குள்ள இல்லை, சொல்லதெல்லாம் பொய். வாசிங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஈஸியா சொல்லிடலாம், நான் தேவனை அன்பு செய்கிறேன், நல்லா ஸ்தோத்திரிக்கிறேன், அதிகாலை எழும்பி ஜெபம் பண்ணுவேன், இரவு ஜெபம் பண்ணுவேன், நல்ல தொடர்போடு இருக்கிறேன். நம்ம எல்லாருமே நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம், பொய்யர்களா இருக்கும். எப்படி இருக்கும்? பொய்யர்களா இருக்கும். காணாத தேவனை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு காணக்கூடியதான சகோதரனை நீங்கள் அன்பு செய்யாமல் இருப்பீர்களே, ஆனால் பொய்யர்கள். அனுபவம் இல்லை. என் மரத்தை கனியின் மூலம் சோதித்தறியலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. 4:17 வாசிங்கள். அதே அதிகாரம் 1 யோவான் 4:17 வாசிங்க. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நியாய தீர்ப்பு நாளை குறித்து எவ்வளவு பேர் பயப்படுறோம். அங்க போகணும், அங்க பரலோராஜ்யம் போகணுமே, ஐக்காண்டி. எதுக்கு அந்த பயம்? எதுக்கு அந்த பயம்? நான் அன்புடையவனாய் காணப்படுவனே ஆனால், என் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடும் அந்த தேவனை அன்பு செய்வானே ஆனால், என்னை போல என் சகோதரனை சிநேகிப்பனே ஆனால், அந்த சகோதரன் ஒருவேளை சில தப்புகள் செய்து விட்டாலும் அவனை முழு இதயத்தோடு நான் மன்னிப்பேனே ஆனால், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் எதுக்கு பயப்படணும்? நான் உறுதியா இருக்கேன், செத்த பரலோராஜ்யம் போவேன். நியாய தீர்ப்பை குறித்து நான் ஏன் கவலைப்பட போறேன்? என் அனுபவம் என்கிட்ட இருக்கு. ஆவின் கனிகளை ஒன்றாகி அன்பு எனக்குள்ள இருக்கு. அப்ப நியாய தீர்ப்பினாலே நமக்கு தைரியம் உண்டாகும். அப்ப அன்பில் பூர்ணப்பட்ட அனுபவத்தோடு இருக்க வேண்டும். யாரை அன்பு செய்ய வேண்டும், எப்படி அன்பு செய்ய வேண்டும், ஏன் அன்பு செய்ய வேண்டும் காரியங்களை சொன்னேன். ஆனா இந்த அன்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? அன்பை குறித்து காரியங்களை சொன்னேன், எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 15:5-6 வாசிங்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். மறுபடியும் வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. போதும். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அன்பு அது சொல்றது ரொம்ப ஈஸி. யாரோ சோதித்து பார்த்தாலும் கீழே விழுந்துருவாங்க. இல்ல ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்க ஒருவேளை நடிச்சு காரியத்தை சமாளிச்சிடலாம். ஆனா நாளைக்கு நாளை கழிச்சு வரும்போது கீழே விழுவீங்க. காரணம் என்ன? அந்த தேவனோடு ஒன்றான ஒரு அனுபவம் இல்லை. திராட்சை செடிக்கு கீழே வேர் இருக்கு, கொப்பு கிளைக்கு அந்த வேறு கிடையாது. அதை வெட்டி விட்டுட்டோம்னா அது கொஞ்ச நேரம் வேணா அந்த ஒட்டிட்டே இருந்ததுனால உள்ள பச்சை பச்சைன்னு அந்த ஒரு பச்சை தன்மை இருக்கும். அதுக்கு பிறகு தன்மை இருக்காது. பாருங்க, நாம் தேவனோடு ஒன்றான ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்குமே ஆனால் அன்புடையவர்களாக அதில் அன்பில் நிலைத்திருக்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம்.
மற்றபடி எந்த ஒரு மனுஷனாலும் என்ன நான் அன்பு செய்து மக்கள்கிட்ட காணப்பட்டால் முடியாது. அவனுக்குள்ள கட்டுப்பாடை வைத்து அவனுக்குள்ள ஒழுங்குல வச்சு அவன் பார்ப்பான், பிரயாசப்பட்டு பார்ப்பான். கொஞ்ச நாளுக்கு போகும், அப்புறம் கீழே விழுந்து கிடப்பாங்க. ஆனால் எளிதாக முடியும். ரோமர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ரோமர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நாளைக்குள்ளது எனக்கு தெரியாது பாருங்க. அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. அது எந்த நம்பிக்கையாம்? என்னானாலும் சரி, என்னதான் கெட்ட பேர் வந்தாலும் சரி, என்னதான் தூசிச்சு பேசினாலும் சரி, நான் என் தேவனோடு உள்ள உறவானது ஒரு காலமும் குறையாத வண்ணம் காலையிலே தேடுகிறவனாகவும் இரவிலே அவரை சார்ந்தவனாகவும் எப்பொழுதும் அவரை குறித்து தியானத்தோடு காணப்படுவேன். ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. யார் தேவனுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்கக்கூடும் என்று பவுல் அப்போஸ்தலர் சொன்னார். சொல்லிட்டு சுகத்தை பற்றி அவர் சொல்லல பாருங்க. பசி, பட்டினி, உபத்திரவம், நிர்வாணம், குளிர் இவை எல்லாம் இருந்தா கூட இதுவரைக்கும் என்ன பிரிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டு. அன்பு என்று சொல்வது ரொம்ப ஈஸியான ஒரு காரியம். அதை கடைபிடிக்க வேண்டுமே ஆனால் கஷ்டம். வேதனைகள் உண்டு, துக்கங்கள் உண்டு. ஆனாலும் அவைகள் லேசானவைகளாய் இருக்கும். தேவ ஆவி உங்களுடைய இருதயத்தில் இருக்குமே ஆனால், தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணுவாரே ஆனால், அவர் தம்முடைய ஆவினாலே தேவ அன்பை உங்களுக்குள் ஊற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்கள். ஏன் இது எல்லாம் சொல்றேன்? உங்களுடைய அன்பை நீங்க சோதிச்சு பார்க்கணும் தான். வாசிங்க. இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். உங்களுடைய அன்பை, அந்த அன்பில் இருக்கக்கூடியதான உண்மையை நீங்க சோதிச்சு பார்க்கணும். பாருங்க, நீங்க உங்களை சோதிச்சு பாருங்க. தேவன் எவ்வளவு அன்பு செய்யறாருங்க காரியத்தை நான் சொல்லிட்டேன். பாவியாக இருக்கையிலே நம்மளை அன்பு செய்கிறார். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபையே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள் இங்க இருக்கிறது தேவனுடைய கிருபை, இல்லைன்னா முடியாது. நாம் பாவிகளா இருக்கிறையிலே நம்ம தேவனுடைய அன்பு இருக்கிறதான ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய வேண்டியதான, குடும்பத்தை செய்ய வேண்டியதான, இல்லை வேலை செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டியதான சகல காரியம் தேவன் நடப்பிக்கிறார். இதெல்லாம் அறிகிறோம். அந்த தேவனை நாம் திரும்ப பெற்றுக்கொண்டதுனாலே அவரை அன்பு செய்கிறோமா? அந்த தேவன் சொல்கிறார், நீ என்னை அன்பு செய்வான உன்னுடைய அயலானை அன்பு செய்ய சொல்கிறார். அது நான் உனக்கு கொடுக்கிறதான கற்பனை சொல்கிறார். அதன்படி செய்கிறோமா? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். நீங்க உங்களை சோதிச்சு பார்க்கணும். என் அனுபவம் எப்படி இருக்கு, உண்மையிலேயே நான் அனுபவம் உள்ளவனா என்று. 1 யோவான் 3:20-21 அதை வாசிங்க. வசனத்தை வாசிங்க. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் அதான் முக்கியமான காரியம். ஏன் அன்பை குறித்து சொல்லுறேன்? ஏன் இவ்வளவு நேரம் இந்த காரியங்களை குறித்து சொல்லுகிறேன்? பூர்ணமான அன்புடையவர்களாய் காணப்படுமே ஆனால் அநேக நல்ல கோபம், எரிச்சல், மூர்க்கம், கசப்பு, வாசியுடையவர்களாக இருக்கும். கேட்ட அனுபவசாலிங்கிறோம் இல்லை. அந்த இருதயம் உங்களை குற்றவாளி என்று தீர்க்காமல் காணப்படுமே ஆனால், நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருப்பேன். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ போதும். நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். தேவனோடு வாழ வேண்டிய என்று வாஞ்சியின் தாக உடையவர்களாக இருப்போம். இந்த பறந்து விரிந்த இந்த உலகத்தை விடலாமே, நமக்கு விட மனம் இல்லை. முதல்ல வாசனை மறுபடி வாசிங்க.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். எனக்கு அனுபவத்தை நான் சொல்லிட்டு, துஷ்டையும் துன்மார்க்கையும் ஆசுத்தையும் பாவி எல்லா பாவக்கிரியங்களை செய்தவன் தான். அந்த தேவனுடைய அன்பை ருசி பார்க்கக்கூடிய கிருபையை எனக்கு ஆண்டு தந்தார். நான் நன்றி உள்ளவனாக இருக்கணும். நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? அந்த தேவன் நேசிக்கிறவனாய் காணப்பட்டேன். ஆனால் அதை செயலிலே எனக்கென்று கொடுக்கப்பட்டதான உத்தரவாதத்திலும் நான் எல்லாரையும் ஒன்று போல நேசித்து கொண்டு போக வேண்டும். அது என்னுடைய கடமை. நான் அதை ஆண்டவருக்கு பயந்து செய்ய வேண்டும். அதே போன்றுதான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். தேவன் உங்களை அன்பு செய்கிறார். அது நிச்சயமான ஒரு காரியம். அன்பை தேவனிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்கிறதாகிய நீங்கள் அந்த தேவனை அன்பு செய்ய வேண்டும். அது உங்கள் மீது விழுந்ததான கற்பனை கட்டளை. அந்த தேவன் நமக்கு கொடுக்கிறதான மற்றொரு கட்டளை என்ன? நீ என்னிடத்தில் அன்பு பெற்றுக்கொள்ள நிமித்தம் என்னை அன்பு செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, உன்னுடைய அயலானையும் நீ அன்பு செய்ய வேண்டும். அது உன் மீது விழுந்த கட்டளை மாத்திரமல்ல, நீ அதை செய்ய கடனாளியா இருக்கிறாய் என்று. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பு செய்ய படிக்க வேண்டும். அது கஷ்டமான காரியம். ஆனால் தேவனோடு ஒரு உறவு உடையவர்களாய் காணப்படுவீர்களே ஆனால், ஜெப ஜீவியம் உடையவர்களாய் இருப்பீர்களே ஆனால், விடுவிக்கப்பட்ட பிறகு அந்த தேவன் ஒன்றாகும் போது அந்த தேவன் உங்களை கண்ணும் கருத்துமாய் காப்பார். குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய காய்ச்சல்னு சொல்லி அந்த குழந்தை உங்கள்கிட்ட சொல்லுமா? தெரியாது. நீங்க தொட்டு பார்க்குறீங்க, என் பிள்ளைக்கு காய்ச்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு விசுவாசம் உள்ள இங்கே கொண்டு வருவாங்க, விசுவாசம் இல்லைங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவாங்க. அது அழுது என் பிள்ளைக்கு பசியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆகாரம் கொடுக்குறோம். இப்படி பொல்லாதவர்களாகிய நாம் நம்முடைய குழந்தைகளை பராமரிக்க தெரிந்திருக்கு. அப்போ நம்முடைய தேவன் நம்மளை இன்னும் எவ்வளவு விசேஷமாக காப்பார். அந்த நம்பிக்கை இருக்கா? இல்லையே. செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான், அந்த தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவருக்குள்ள ஒன்றான ஒரு அனுபவம் ஜெப ஜீவியம் உடையவர்களாக இருக்கு. ஜெபம் பண்ண தெரியும். கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். அனுபவத்துக்காக ஜெபம் பண்ணும். வேற ஒன்றும் நமக்கு வேண்டாம். எவ்வளோ சுவிசேஷங்களை நம்ம கேட்டுட்டு தான் இருக்கும். ஆனால் போகும்போது வெறுமையாக போகிறோம். இன்னைக்காவது என்ன செய்வோம்? எனக்கு அனுபவம் தார ஆண்டவர். நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள், கிறிஸ்துவை உடையவள் என்றதான ஒரு நிலைக்கு நான் மாற்றப்படணும். அதை மற்றவங்க பார்த்து சொல்லணும். அது தக்கவாறு என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதான் நான் சொல்ல வரேன். என்ன மாற்றும் ஆண்டவரே? கொஞ்சம் பொறுமை வேணும், கொஞ்சம் தாழ்மை தாரும், கொஞ்சம் சகிப்புத்தன்மை தாரும், எனக்கு அந்த அனுபவத்தை தார ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம். நானும் அப்படி எல்லாரும் ஜெபம் பண்ணும். அந்த அன்பை பூர்ணமான ஒரு அனுபவத்தை பெற்றவர்களாய் காணப்படுவதற்கு ஜெபம் பண்ணும். அன்பு என்கிறதான அந்த கிருபையை வரமாக அனுபவத்தில் உடையவர்களாய் காணப்படுவதற்காக ஜெபம் பண்ணுங்கள். அப்படி காணப்பட்டால் மாத்திரம்தான் கிறிஸ்து பிறப்பு பண்டிகை கொண்டாடும் போது நாம் என்ன அந்த பண்டிகையினால் வருதான் அனுபவம் சொந்தமாய் கொள்ள முடியும். நாம் நமக்காக ஜெபம் பண்ண மட்டும் இல்லாமல் இந்த சபைக்காக ஜெபம் பண்ணுங்கள், ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். வர இருக்கிறதான கிறிஸ்துமஸ், அப்புறம் ஜெபேடு பிரதிஷ்டை பண்டிகை, நியூ இயர், இது எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் இருந்து எல்லாரையும் சுகம்பலம் ஆரோக்கியத்தோடு பாதுகாக்கணும். எல்லா பண்டிகைகளும் ஆசீர்வாதம் முடியணும். எல்லா காரியங்களுக்கான ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசிரியப்பாராக. ஆமீன். ஜெபம். ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம். உடைய இரக்கங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய அன்பிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இல்லை இல்லாத உடைய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரமேந்தா, நீர் நல்லவர். உடைய கிருபை என்றும் உள்ளது. உடைய கரம் அடியார்களை தாங்கினமையினால் அடியார்கள் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடு காணப்பட்ட கிருபை செய்கிற தேவனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அத்தகைய கிருபையினாலே அடியார் ஒவ்வொருவரையும் இந்த பரிசுத்தமான திருசன்னிதானத்திலே கூட்டி சேர்த்து இம்மட்டுமாக இந்த ஆராதனை முழுவதிலும் பங்கெடுக்க நீர் கிருபை செய்த தேவனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையிலே நீர் நடப்பித்த எல்லா உம்முடைய இரக்கமான கிரியைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பேசி அறிவித்த திரு வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அடியார்கள் ஒன்றுமில்லை பரமந்தாய். அடியாருடைய சுயத்தினால் அடியார்களால் ஒன்றும் செய்ய முடியாது பரமந்தாய். அடியார்கள் உம்மோடு ஒன்றானவர்களாக நீர் அடியாளுக்குள் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக
பரமிதாவே அடியார்கள் உமக்குள் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக காணப்படக்கூடியதான ஒரு வாழ்க்கையை உடையவர்களாக, பரிசுத்த ஆவி நிறைய உடையவர்களாக, தேவ அன்பையும் பிறர் அன்பையும் உடையவர்களாக இந்த உலகத்திலே சாட்சிகளாக காணப்பட நீர் கிருபை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் பரமிதாவே. இதெல்லாம் காண்கிற தேவன் பரமிதாவே, நீர் பேசி அறிவித்த திருவார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு இருதயத்திலும் தங்கி ஒவ்வொருக்குள்ளும் கிரியை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் பரமிதாவே. அன்பிலே பூரணப்பட்டவர்களாக, கபடுள்ள அன்பு இல்லாதவர்களாக பரமிதாவே ஒவ்வொருவரும் உமக்கேற்ற பரிசுத்தோடு காணப்பட கிருபை செய்தாலும் பரமிதாவே. நோய்களோடு வியாதிகளோடு காணப்பட்ட ஜனங்களுக்கு இறங்கும்படியாக கெஞ்சுகிறோம். நீரே பரிகாரி பரமிதாவே. இந்நாள் வரைக்கும் இந்த சபை மூலம் நீர் நடப்பித்து கொண்டு வர எல்லா விடுதலையான காரியங்களுக்காக, குணமாக்குற செயல்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பரமிதாவே. இந்த நாட்களிலும் இங்கு காணப்படக்கூடியதான ஒவ்வொருவரையும் நீர் குணமாக்கும்படி கெஞ்சிரோம். நீர் தொட்டு குணமாக்கும்படி கெஞ்சிரோம். இந்த காயங்கள்னால நீர் குணமாக்கும்படி கெஞ்சிரோம். பிசாசின் போராட்டத்திற்குள் காணப்படுவதான ஜனங்களுக்கும் நீர் இறங்கும்படி கெஞ்சிரோம் பரமிதாவை. அசுத்த ஆவிகளினால் பிடிக்கப்பட்டவர்கள் அந்த அசுத்த ஆவிகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு மற்ற மனுஷர்களை போன்று காணப்பட நீர் கிருபை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் பரமிதாவே. அசுத்த ஆவிகள் ஆட்கொண்டு தான் சுயமாக தான் விரும்பின காரியங்கள் செய்ய முடியாத வண்ணம் அலை கழிக்கக்கூடிய நிலைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை கிடைக்க கிருபை செய்யும்படி கெஞ்சுகிறோம் பரமிதாவே. அமைதியற்று ஆறுதலற்று காணப்பட்ட ஜனங்களுக்கு இறங்கும்படியாக கெஞ்சுகிறோம் பரமிதாவே. பரமிதாவே, ரட்சிக்கப்பட்டும் அனுபவத்திலே குறைப்பட்டவர்கள் பின்மாற்றமான நிலையோடு காணப்படுவதான ஜனங்களுக்கு இறங்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் பரமிதாவே. எப்பேற்பட்ட பாவியையும் நீர் விடுவித்து மறுபடியும் ஆஸ்வதிக்கக்கூடியவராக இருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம் பரமிதாவே. எல்லாருடைய நிலைகளையும் காண்கிற தேவனே, மன இறங்கும்படி கெஞ்சுகிறோம். சபையிலே ஒரு எழுப்புதலை கட்டளையிடும்படியாக கெஞ்சுகிறோம். சபையிலே காணப்படக்கூடியதான விசுவாசிகள் நற்சாட்சி உடையவர்களாக காணப்படுகிற விதத்திலே ஆவியினால் வழி நடத்தப்படக்கூடியதான அனுபவத்தோடு காணப்பட நீர் கிருபை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் பரமிதாவே. ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீர் அறிகிறீரே பரமிதாவே. அந்தரங்க பாவங்கள், இரகசிய பாவங்கள் மற்றும் கசப்பு, வாசி, வைராக்கியம், பொறாமை பரமிதாவே, இருள் நிறைந்ததான அந்தகாரத்திற்கு உட்பட்டதான ஒரு இருதயத்தோடு காணப்படக்கூடிய எல்லா நிலைகளும் அகற்றப்பட்டு போகவும் அன்புள்ளவர்களாக, சமாதானம் உடையவர்களாக, சந்தோஷம் உடையவர்களாக, அவைகளை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக காணப்பட நீர் கிரியை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் பரமிதாவே. இது உம்முடைய சபை என்பதை விசுவாசிக்கிறோம். நீர் அசைவாடி கிரியை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். நீர் அடியாளுக்குள் இருந்து கிரியை நடப்பிக்கும்படி கெஞ்சுகிறோம் பரமிதாவே. பரமிதாவே, ரட்சிப்பின் கிரியை நடப்பிக்கும்படியாக கெஞ்சுகிறோம். ஆத்துமாக்கள் உம்மை அறிந்து கொள்ள, உம்மை அன்பை அறிந்து கொள்ள, உம்மை அன்பை உணர்ந்து கொள்ள, அந்த அன்பை மற்ற ஜனங்களுக்கு காண்பிக்கக்கூடிய சாட்சிகளாக மாற நீர் கிருபை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் பரமிதாவே. மற்றும் பல்விதமான எதிர்பார்ப்புகளோடு காணப்படக்கூடிய எல்லாருக்கும் இறங்கும்படி கெஞ்சுகிறோம் பரமிதாவே. பரமிதாவே, என் மன இறங்கும்படி கெஞ்சுகிறோம். எத்தனையோ பேர் எத்தனையோ விடுதலைக்காக காத்திருக்கிறார்கள் என்பதை அறிகிறோம் பரமிதாவே. பரமிதாவே, எவ்வளவோ நாட்கள் வந்தும் அதில் சரியான ஒரு நிலையிலே விடுதலை கிடைக்காத ஒன்றும் காணப்படுற ஜனங்கள் உண்டு என்பதை அடியான் அறிகிறோம் பரமிதாவே. இறங்கும்படி கெஞ்சுகிறோம் பரமிதாவே. அந்த ஜனங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட, அந்த ஜனங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட, அவர்கள் நினைத்ததான காரியங்கள் வாய்க்க பண்ணப்பட நீர் கிரியை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் பரமிதாவே. சபைக்கு கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களையும் நினைவு கூர்ந்து கிரியை செய்யும்படி கெஞ்சுகிறோம் பரமிதாவே. பரமிதாவே, இந்த மகா இரக்கங்களுக்காக கெஞ்சுகிறோம். எல்லாரும் சுகம், பலம், ஆரோக்கியத்தோடு காணப்பட கிருபை செய்தாலும் இனி இருக்கிறதான அந்த பண்டிகை நாட்களிலும் எல்லாரும் பரமிதா சுகம், பலம், ஆரோக்கியத்தோடு காணப்படவும், தெய்வீக சமாதானம், சந்தோஷம் ஆதரவுடையவர்களாய் காணப்படவும் பரமிதாவே, பரிசுத்தத்தோடு உம்முடைய ஆராதனையை ஒவ்வொருவரும் பரமிதாவை பங்கு பெறக்கூடியவர்களாக, அந்த ஆராதனை வருதான அனுபவங்களை சொந்தமாக்கி கொள்ளக்கூடியவர்களாய் காணப்பட நீர் கிருபை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். எல்லா குற்றங்களையும் குறைகளையும் மன இறங்கி மன்னிக்கும்படி கெஞ்சுகிறோம். இந்நாள் வரைக்கும் கைவிடாதவராக இருந்து இந்த சபையும் இந்த ஊழியத்தையும் ஊழியக்காரர்களாகி அடியார்களையும் பாதுகாக்கிற தேவனே பரமிதாவே, அதோடு கூட விசுவாசிகளையும் அவருடைய குடும்பத்தாரையும் இந்த சபையை நம்பி வருகிறதான ஜனங்களையும் பாதுகாக்கிற தேவனே, எல்லாரையும் இந்த திரு வருகை வரைக்கும் நீர் விசேஷமாக
கவசமாக பாதுகாக்கும்படி கெஞ்சுகிறோம் பரமிதாவே. பரமிதாவே, இந்த இந்திய தேசத்தை பரமிதாவே ஏழை எளிய மக்கள் சுதந்திரமாய் வாழத்தக்கவாறு காணப்படுற விதத்திலே நீர் பாதுகாக்கும்படி கெஞ்சுகிறோம் பரமிதாவே. மகா இரக்கங்களுக்காக கெஞ்சுகிறோம். அடியார்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு செய்யவும் பரமிதாவே. அடியானை அன்பு செய்வது போல அடியார்களை அன்பு செய்வது போல பிறரை அடியார்கள் அன்பு செய்யக்கூடியதான வரம் தந்து அடியார்களை காக்கும்படி கெஞ்சுகிறோம். தடையில்லாமல் ஒவ்வொருவரும் வீடுகள் பரமிதாவே சென்று சேர கிருபை செய்யும்படி கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவருக்கும் அவசியமான இடம்பெறும் நன்மைகளை கொடுத்து பாதுகாக்கும்படி கெஞ்சுகிறோம். சகல தடைகளையும் அகற்றியறலும் யாவர் மீதும் கிருபையாயிருந்தல்லும் இரக்கமாயிருந்தல்லும் அன்பாயிருந்தல்லும் தயவாயிருந்தல்லும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் அன்பு நிறைந்த பரமிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம்மனரோடும் சபையினத்தோடும் கூட இருப்பதாக. ஆமென்.